ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹேண்ட்பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட சைஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் பேக் பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். பேக் பார்ட்ஸ் நீட்டு 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீட்டு 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது பேக் பார்ட்ஸு. அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்ஸோட கீழ்பட்டி இது. ஃப்ரண்ட் பார்ட்ஸோட கீழ்பட்டி நீட்டு 14 இன்ச்சு, அகலம் 7 இன்ச்சு. இது ஃப்ரண்ட் பார்ட்ஸோட கீழ்பட்டி. அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ஸோட மேல் பட்டி எடுத்திருக்கேன். நீட்டு 14 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு. இது ஃப்ரண்ட் பார்ட்ஸோட மேல் பட்டி. அப்புறம் 2 ஹேண்டில் வேணும். 2 ஹேண்டில் எடுத்திருக்கேன். நீட்டு 20.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஏன் இவ்வளோ அகலம்னு கேட்டிங்கனாக்கா, இதில் ஒயர் போடணும், அதனால தான் 2 ஹேண்டில் தேவை. அப்புறம் செயின் பட்டி, 2 செயின் பட்டி வேணும். நீட்டு 14 இன்ச்சு, அகலம் 1.25 இன்ச்சு. 2 செயின் பட்டி வேணும். அப்புறம் தூர் பார்ட்ஸு. நீட்டு 10 இன்ச்சு, அகலம் 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். தூர் பார்ட்ஸு நீட்டு 10 இன்ச்சு, அகலம் 3.25 இன்ச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் சாண்டல் கலரில். இதில் கிளிப்பு போட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸில் அட்டாச் பண்ணி தைக்கணும். இந்த கிளிப்பு இந்த கிளிப்பு இதில் மாட்டணும். இந்த மாதிரி உள்ளே விட்டு, இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு கீழ் சைடாக பாருங்கள், கீழ் சைடாக உள்ளே விட்டு திருப்பி மேல் சைடாக உள்ளே விட்டு இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கணும். 2 வேணும். 2 மாட்டி வச்சுருக்கோம். இது ஃப்ரண்ட் பார்ட்ஸில் அட்டாச் பண்ணி தைக்கணும். அப்புறம் இது பைப்பிங்கு. 2 பைப்பிங் தேவை. ஃப்ரண்ட் பார்ட்ஸில் தைக்கிறதுக்கு 2 பைப்பிங்கு. அப்புறம் ஜிப்பு. அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கு அஸ்தர் வேணும். நீட்டு 14 இன்ச்சு, அகலம் 10 இன்ச்சு. ஃப்ரண்ட் பார்ட்ஸோட அஸ்தர். பேக் பார்ட்ஸ்க்கு இதுக்கு அஸ்தர் கிடையாது. தூர் பார்ட்ஸ் அஸ்தரு. தூர் பார்ட் சைஸ்க்கே அஸ்தர் வெட்டிக்கோங்க. இது தூர் பார்ட்ஸோட அஸ்தரு. அப்புறம் ஹேண்டிலில் போடுறதுக்கு ஒயரு. நான் இந்த மாதிரி உருண்டை ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். 4 ஒயரு. இது ஹேண்டிலில் போடுற ஒயரு. 2 ரன்னர் தேவை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. வாங்க இதை வச்சு எப்படி பேக் தைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸோட கீழ்பட்டி எடுத்துக்கலாம். கீழ்பட்டி எடுத்துகிட்டு கிளிப்பு போட்டு ஒரு துண்டு காமிச்சு இல்லைங்களா, அதை மேல் சைடு வச்சு 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படி சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓரமாக அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டுக்கணும். அதே மாதிரி எதுக்குன்னா அந்த கிளிப்பு நகலாமல் ஒரே இடத்துல நிற்கும். அதுக்கு தான் தையல் போடுறது. இப்போ மேல் சைடு பைப்பிங் பிடிச்சிக்கலாம். பைப்பிங் துண்டு காமிச்சிங்களா, அதை வச்சு அப்படியே மடித்த மாதிரி அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ஸோட மேல் துண்டு எடுத்து அதுலேயும் பைப்பிங் பிடிச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ஸோட மேல் துண்டில் ஜிப்பு வச்சு அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மேல் பட்டியை வச்சு அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ஸோட கீழ்பட்டி அதே ஜிப்பில் இந்த சைடாக வச்சு அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ செயின் பட்டி அடிச்சுக்கலாம். நல்லா ஆயில் தடவிட்டு சின்னதாக மடித்து அப்படியே உருட்டிக்கணும். 2வது சைடும் அதே மாதிரி தான். 2வது செயின் பட்டி அதே மாதிரி சின்னதாக உருட்டி அடிச்சுக்கணும். இப்போ ஹேண்டில் அடிக்கிறோம். ஹேண்டில் 3ஆக மடித்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு உள் சைடு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு மேல் சைடு கொஞ்சம் சின்னதாக மடித்து அப்படியே ஓரமாக ஒரு தையல் போடணும். உள் சைடு கொஞ்சம் பெருசாக மடிக்கணும். மேல் சைடு கொஞ்சம் சின்னதாக
மடித்து வச்சு அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட வேண்டியதுதான். இப்போ வந்து செயின் பட்டியில் வந்து ஜிப் அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் சைடு வச்சு அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெண்டாவது சைடு வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஹேண்டிலில் வந்து ஒயர் போட்டு வச்சுக்கலாம். உருட்டை ஒயர் போடுறேன் நான் வந்து, இப்போ தான் ஸ்டிப்பாக நிற்கும், அதுக்காக தான். 2 ஹேண்டில்லையும் ஒயர் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் மாட்டுற மாதிரி கிடையாது, இது வந்து கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஸ்டிப்பாக போடுறோம் ஒயரு. ஷோல்டரில் மாட்டுற மாதிரி ஒயர் போட்டிங்கன்னா கொஞ்சம் மெலிசாக போட்டால் போதும். கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி பேக் இது. அதில் இப்போ செயின் பெட்டிக்கும் ஃப்ரண்ட் பார்ட்ஸுக்கும் ரன்னர் போட்டு வச்சுட்டு இப்போ பேக் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்ஸில் இந்த தூர் பார்ட்ஸோட அஸ்தரு, தூர் பார்ட்ஸ் துண்டு காமிச்சிருங்க, அதை வந்து வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆயில் தடவிட்டு லைட்டாக தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி வச்சு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு இப்படி நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். இது வந்து பேக் பார்ட்ஸு. அவ்வளோதான். பேக் பார்ட்ஸில் தான் இப்போ செயின் பெட்டி வச்சு அடிக்க போகிறோம். அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். ஹேண்டில் வைக்கிறோம்ல, அதுக்காக ஒரு அட்டை எடுத்து கரெக்டான லெவலில் பார்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த செயின் பெட்டியை திருப்பி வச்சு கொஞ்சம் தையல் போட்டுட்டு அந்த மார்க் பண்ண இல்லைங்களா, அதுக்கு வந்து உள் சைடாக வச்சு ஹேண்டிலில் நல்லா உள் சைடாக வச்சு நீட்டாக ஒரு தையல் போடணும். அதே மாதிரி இந்த சைடும் ஒயரை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு தையல் உள் சைடாக, அந்த மார்க்குக்கு உள் சைடாக வைக்கணும். வெளி சைடாக வச்சிங்கன்னா ரொம்ப லாங்காக போயிடுற மாதிரி இருக்கும். உள் சைடாக வச்சு நீட்டாக ஒரு தையல் போடணும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்ஸ் எடுத்து அதில் வந்து அந்த அஸ்தர் வச்சு கரெக்டான லெவலில் இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக எல்லா சைடும் திருப்பி விட்டுட்டு கரெக்டாக அந்த அஸ்தரை வந்து வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே திருப்பி போட்டு அந்த செயின் பெட்டி வச்சு அடிச்சிங்களா, அதை வந்து திருப்பி போட்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி திருப்பி போட்டுட்டு ரெண்டாவது ஹேண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டில் வச்சுக்கணுங்களா, அதே சைஸுக்கு பார்த்து ரெண்டாவது ஹேண்டிலும் வச்சுக்கணும் உள் சைடாக. அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட வேண்டியதான். திருப்பிட்டு லைட்டாக ஃப்ரண்ட் பார்ட்ஸோட வச்சு லைட்டாக ஆயில் தடவிட்டு அந்த பேக் பார்ட்ஸில் தூர் பார்ட்ஸ் அடிச்சிருக்கீங்க, அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு அப்படியே நீட்டாக ஒரு தையல் போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து சைடு தையல் போட்டுக்கலாம். சைடில் கரெக்டான லெவலில் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மேல் சைடு வந்து ரஃப் அடிச்சுட்டு இப்படி நீட்டாக ஒரு தையல் போட்டு கீழ் சைடும் அதே மாதிரி லைட்டாக ரஃப் அடிக்கணும். அதே மாதிரி தான் இந்த சைடும் மேல் சைடு வந்து கொஞ்சம் நல்லா ரஃப் அடிச்சுட்டு கீழ் சைடும் நல்லா ரஃப் அடிச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து அட்டை போட்டுக்கணும். அந்த தூர் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு அட்டை போட்டுக்கணும். அட்டை போட்டுட்டு அது வந்து இழுத்திங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் வரும். அதை வந்து இழுத்து வச்சு மிஷினில் நல்லா ரஃப் அடிச்சுட்டு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அது பாருங்கள், அதே மாதிரி இழுக்கணும். இழுத்திங்கன்னா அந்த முக்கோண ஷேப்பில் வரும். நல்லா லைட்டாக ரஃப் அடிச்சுட்டு அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அதில் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பேக்கை வந்து திருப்பிக்கலாம். இப்போ செயின் பெட்டியில் வந்து சுற்றி ஒரு தையல் போடணும். நல்லா ஆயில் தடவிட்டு உள் சைடாக, அது பாருங்கள், உள் செயின் பெட்டியை வந்து உள் சைடாக மடித்த மாதிரி வச்சு ஹேண்டிலில் நல்லா எடுத்து விட்டுட்டு உள் சைடாக நல்லா மடித்து அப்படியே ஓரமாக சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். நல்லா ஹேண்டில் வந்து எடுத்து விட்டு அடிங்க, இல்லைனா மாட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இது வந்து கையில் வந்து இப்படி மாட்டிட்டு போகிற மாதிரி பேக். இது ஷோல்டரில் மாட்டுற மாதிரி வேணும்னா தச்சாச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இது ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப்பு இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஜிப்பு. இந்த பேக் வந்து இப்படி மாட்ட முடியாது, இப்படி மாட்டுற பேக் இல்லை இது. இது வந்து சும்மா இப்படி வச்சுக்கலாம்.
அதுக்காக தான் ஹேண்டில் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்து தைச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாட்டுற மாதிரி வேணும்னா ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு தைச்சிக்கோங்க. இது வந்து ஹேண்டில் வந்து இப்படி வச்சுக்கிற மாதிரி வச்சு தைச்சி வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஹேண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டுற மாதிரி வேணும்னாக்கா ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சு தைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிங்கன்னா கொஞ்சம் மாட்டுற மாதிரி வரும். இது வந்து நான் கையில் வச்சுக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிற மாதிரி தைச்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பேக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மறக்காமல் என்னோடய சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.